స్తోత్రం 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 హల్లెలూయా 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 துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 நான் உம்மை பார்க்கிறேன் என்னே நான் உம்மை துதிக்கிறேன் என்னப்பா நான் உம்மை பார்க்கிறேன் நல்ல மெய்ப்பன் நீதானே நல்ல மெய்ப்பன் நீதானே நான் ஆட்டுக்குட்டி நான் உந்தன் ஆட்டுக்குட்டி அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் நீரே என் வழி நீரே என் சத்தம் நீரே என் வழி நீரே என் சத்தம் நீரே என் ஜீவன் நன்றோ நீரே என் ஜீவன் நன்றோ ஜீவனீரூற்று நீதானே ஜீவனீரூற்று நீதானே உந்தன் மேல் தாகம் கொண்டேன் உந்தன் மேல் தாகம் கொண்டேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் ஆட்டுக்குட்டி நான் உந்தன் பிள்ளை என்றோ பாவனா துதிக்கிறோம் 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 கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்துகிறது அப்பா எங்களுக்கு வழியாயிருந்து நடத்துகிறவர் கர்த்தாவே சத்திய பாதையில் நடத்துகிறவர் நல்ல நீரோட்டம் கரையில் எங்களை நடத்துகிறவர் எங்களை கர்த்தாவே எங்களை நீ நடத்தி இதுவரை கர்த்தாவே ஒரு நாள்
நாளும் தாட்சி அடைந்து போகாமல் கர்த்தாவே எங்களை விடாமல் இருந்து இதுவரை நடத்தி வந்தீங்கப்பா. ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. எங்களுக்காக யாரும் செய்து முடிக்கிற தேவன் நீர். கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கைவிடப்பட்டவர்களாய் இந்த எங்களை இயேசுவே பெயர் சொல்லி அழைத்தீரப்பா. இயேசுவே அடிமைகளாய் இருந்த எங்களை கர்த்தாவே பிரித்து எடுத்து கொண்டு வந்தீங்கப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே வேதனைக்கு கர்த்தா ஓடி மறைந்த கர்த்தாவே யாக்கோபை போல கர்த்தாவே நாங்கள் எங்கேயோ மறைந்திருந்தாலும் கர்த்தாவே திரும்பவும் கர்த்தாவே ஆசீர்வாதங்களை கொடுத்து பலனை கொடுத்து திரும்பவும் கர்த்தாவே அதே இடத்துல வந்து நிற்கும்படி செய்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீங்க அப்பா. நான் முழுமையும் உங்களுடைய கரங்களை கொடுத்து சொல்லிக்கிறோம். நீரே கர்த்தாவே எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. எங்கள் துதி பலிகள் கர்த்தாவே, துதி ஆராதனைகள் கர்த்தாவே, ஸ்தோத்திரங்கள் நாமத்தை உயர்த்துகிற பலிகளை கர்த்தாவே நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க. வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதிங்க. ஒரு பிரசன்னத்தினால் ஒரு பலனால நீர்கள் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். வர வேண்டிய ஆத்துமாக்களை வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை கொண்டு வந்து சேருங்க. தடைகளை மாற்றுங்க. தடையாய் காணப்படுகிற மனுஷர்களை கர்த்தாவை நீங்க எடுத்து போடுங்க. அவர்களை நீங்க பேசுங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. பலவீனமா இருக்கிற கர்த்தா ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். பலனை கொடுங்க தகப்பனே, பலனை கொடுங்க. கர்த்தர் நீ நல்லவராய் இருங்கப்பா. ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாமல் இருந்து எங்களை நடத்துகிற தேவன் நீரப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் எங்களை செய்யப்பா. நடத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உம்மை போல் யார் என்று எந்த இயேசுநாதா இந்த பார்த்தலத்தில் உம்மை போல் யார் என்று பாடலாம். சேர்ந்து பாடுகிறோம்.
ஆவியால் நிரப்பும் அக்கினி என்னுள்ளம் நிரப்பும் என்ன இயேசுநாதா இந்த பாதலுக்கு உம்மை போல உண்டு ஊரிலும் செல்லும் நேரமெங்கும் சோதனை வழி கத்தானே காரிலும் மெசியா வரையில் வலரை சிலுவை அழைக்க ஏங்கும் உள்ளங்காலில் வேதத்தை அறிய எல்லோரும் தேவா உனக்கும் உமக்கும் எனக்கும் இடையில் என்னுமே காணாமல் காத்திடும் நம்மளை தான் தேவன் தேடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா என்று பாட நாம் சேர்ந்து பாட போகிறோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், நாவி ஆத்ம அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உயிரோடு
பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போன கல்லை கட்டி அப்பா என்னை முழுவதும் வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தினார், வாக்குவாதம் பொறாமை ஆண்டவரே சுவையாடையாடு அணிந்து கொண்டேனார், ஆண்டவரே சுவையாடையாடு அணிந்து கொண்டேனார், அப்பா என்னை அப்படி தேவையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அப்படி தேவையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, வைராக்கியம் உனக்கு வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உனக்கு வந்ததையா, எனக்காய் வாழும் என்னென்று என்றோ மறைந்ததையா, எனக்காய் வாழும் என்னென்று என்றோ மறைந்ததையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, உயிரோடு இருக்கும் நாள் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணம் செய்ய வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் நாம் சொல்ல போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா.
செங்கடலை நீர் பிளந்தி எரிகோவின் கோட்டைகளை நீர் உடைத்தீர், தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை என்ன பண்ணார் அவர்? ஒரு நொடியில் என்ன பண்றார்? நம்மளை வெல்லும்படி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? செங்கடலை கர்த்தர் பிளந்தார், செம்மையான பாதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கோலியாத்தின் போன்ற கோஷங்களை, பிரச்சனைகளை, மனிதர்களை ஒரு நொடியில் அவர் தூக்கி விடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு போகிறோம், ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்முடைய இந்த பாடல் நான் பாட போகிறோம். செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்து, எரிகோவின் கோட்டைகளை சுயோசனையால் தகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டு. கோலியாத்தின் கோஷங்களை எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, போற்றிடும் எங்கள் கண்மணி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மணி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பலவித சோதனையால் உடம்பிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டு புது இதயம் தந்துவிட்டு, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு. ஆமென், அல்லேலூயா. பலவித சோதனைகளால் நம்ம ஒவ்வொரு நாளும் புடமிடப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தங்கத்தை புடமிடுகிறது போல தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு கொண்டே வந்திருக்கிறார். ஒரு நாள் பொன்னாக மாற்றி விடுவார். ஒரு புது இதயம் தந்துவிட்டு நம் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிற தேவன் அவர். ஒரு நாளும் ஒருத்தரையும் கைவிட்டு போகிற தேவன் அல்ல. விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்துக்கு நாம் காணப்போகிறோம். பலவித சோதனையா உடனிடப்பட்டோரையா, பொன்னாக மாற்றிவிட்டு இதயம் தந்துவிட்டு, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் ராஜா நீர், போற்றிடும். விசுவாசத்தோடு சொல்ல போறோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கர்த்தரை. எங்கள் தேவன்
மதில் சுவர் நம்ம முன்னாடி நிற்கும் போது அவர் நம்ம சொல்றாரு, நீ தேவன் மட்டும் துதி, என்ன துதி. 7 நாள் சுத்தி வா, 7வது நாள் நீ ஒன்றும் பண்ண வேணாம், அதுவே இருந்து ஊந்து போடும். அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரிக்கோ போன்ற மதில் சுவர் நம்ம முன்னாடி நிற்கலாம். நமக்கு ஒரு பெரிய தடைக்கெல்லாம் அது இருக்கலாம். பலவீனமா இருந்தாலும், எந்த சோதனையா இருந்தாலும், அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ என்ன தேடுறியா உனக்கு நான் எல்லாத்தையும் செய்வேன். நீ என்ன துதிக்கிறியா, என்ன முடிவு நீ துதிக்கிறியா, எல்லாவற்றும் தகர்த்து போடலாம். பலவீனங்கள் எல்லாம் பெறனாய் மாறும். எடுத்து வைக்க முடியாத அடிகள் எடுத்து வைக்க முடிவு படும். ஹல்லேலூயா. செயலிழந்து போன உறுப்புகள் செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்க முடியாமல் இருக்கிற கால்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னது ஒன்றுதான், நீ என்ன தேடி வரல, எனக்காக நீ இருக்கிறல்ல, நான் என்ன வந்தாலும் என்னை விட்டு போகாம நீ இருக்கல, நான் உன்னை ஒருபோதும் கைவிடவே நல்ல. 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க, அவங்க தேவன் கைவிடல. 400 வருஷம் அவர் கைவிட்டு ஒரு நாளும் விலகி போகவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த தேவன் சொல்றாரு, நான் ஒருபோதும் விட்டு விலகுவதே இல்லை, விலகுவதே இல்லை, கைவிடுவதும் இல்லை. எரிகோ போன்ற சோதனைகளை தகர்த்து போடுகிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த வல்லமை இன்று இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்தின் கோஷங்களை தகர்த்து போடுகிற தேவன். ஆமென், ஆமென். நல்லவர், 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 நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென், 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 ஆமென். துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்பி உள்ளேன், நீரே என் தேவன் என்று சொல்வேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனால் உம்மை நம்பி உள்ளேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி
தள்ளப்பட்டே செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டே ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே செத்தவன் மறக்கப்பட்டே உடைந்த பாத்திரத்தை போல் நானானேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். சொல்லமா, உடைந்த பாத்திரத்தை போல் நானானேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். என் பாதம் கரத்தில் என்று அறிவேன். நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்லுவேன். என் காலம் கரத்தில் என்று அறிவேன். நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்லுவேன். நீரே வர இன்னும் நான் காத்திருப்பேன். நான் உம்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன். உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொல்வேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். கரங்களை உயர்த்தி அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். இன்னும் சத்தமா சொல்ல போறோம். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொல்வேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். துக்கத்தினால் என் உள்ளம் வாடினது. துயரத்தால் என் கண்கள் கருத்தது. துக்கத்தினால் என் உள்ளம் வாடினது. துயரத்தால் என் கண்கள் கருத்தது. சஞ்சலத்தால் நாட்கள் கழிந்தது. ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். சஞ்சலத்தால் நாட்கள் கழிந்தது. ஆனாலும்
நம்பியே நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொரு நாட்களும் உண்மை நம்பியே போகிறது. உண்மை நம்பியே நாங்கள் நடக்கிறோம். எங்கள் வாழ்க்கை, எங்கள் வீட்டை நடத்துகிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொல்வேன். ஆயிரம் சொல்லும் அதனோரை கேட்டேன். ஆனாலும் கரங்களை உயர்த்தி ஆயிரம் சொல்லும் நீர் பெரிய காரியங்களை செய்து எங்கள் மத்தியில் நீங்கள் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே வந்த கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களை எடுக்கலாம். நூற்றி 42 சங்கீதம். நூற்றி 42 சங்கீதங்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு செஞ்சுகிறேன். அவருக்குள் முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தூங்கும் போது நீர் என் பாதைக்கு அறிகிறீர். நான் நடந்து வருகிறேன், எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பார், என்னை அறியவன் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலமான போயிற்று, என் ஆத்துமா விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் எனக்கு பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடாமல் நான் மிகவும் தாழ்ந்துபட்டேன். என் பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் எங்கேருந்து படிக்கிறார் அவர்? எங்கேருந்து சங்கீதத்தை சொல்கிறார் பாருங்க. கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மிஸ்கின் என்னும் சங்கீதம். ஆமென். கஷ்டத்தில் இருக்கும்போது சொல்கிற வார்த்தை என்னன்னு பாருங்கள். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் எனக்கு என்னும் இருக்கிறீர், நீர் பங்குமா இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாங்க, மறைவாக என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கண்ணி வைக்கும்போது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறார், அவரை ஒரு நாளும் அந்த கண்ணியை அவரை ஒரு நாளும் அகப்படவே இல்லை. அவர் ஒரு நாளும் அவரை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்.
அதே மாதிரி தான் நம்மளை என்ன பண்ணுறார் தேவன் ஒவ்வொரு நாளும் எல்லா கன்னிகளுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சங்கீதக்காரர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காரலாம். தொடர்ந்து அறிவிப்புகள். இன்று மாலை சண்டே ஸ்கூல் நடைபெறும். தொடர்ந்து குட்லூரில் வீட்டில் பெரிய மாமா சங்கீதக்கார வீட்டில் இன்றைக்கி குடும்ப ஆசீர்வாதம் கூட்டம் இருக்கிறது. சரியாக 6லேருந்து 7 1 hour ப்ரேயருக்கு எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கணும், வீட்டில் இல்லாமல் போயிடாதீங்க. அதுபோல் தொடர்ந்து புதன்கிழமை மாலை ஜபம், வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜபம் நடைபெறுகிறது. வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் அழைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானமும் நம்மளோடு தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நாம் அவரை ஆராதிப்பதில் தேவன் புதுமகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. அன்னவராகிய கர்த்தரை போது நம்மோடு இருந்து நம்ம இந்த ஆராதனையிலே வெற்றியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. தேவன் நம்மோடு பேசுவதற்காக நாம் இன்னைக்கு பொருட்ட வேண்டிய வேறு பகுதி கடந்த வாரத்திலே துவங்கி வாசித்த சகரியாவின் புஸ்தகத்தின் 10ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். யோசேப்பின் வம்சத்தாரை ரட்சித்து திரும்ப நிலைக்க பண்ணுவேன். யோசேப்பு வம்சத்தாரை என்ன செய்கிறாரா? ரட்சித்து பாதுகாத்து மீட்டெடுத்து வளர்கரத்தினாலே மூடி மறைத்து நிலைத்திருக்க பண்ணுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. யூதாவை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்று நாம் கடந்த வார்த்தை. இப்போது யோசேப்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்து. அல்லேலூயா. தேவன் தன் பிள்ளைகளை நிலை நிறுத்துவதில் அவர் எடுக்கிற ஆக்ஷன்ஸ், அவர் எடுக்கிற செயல்முறைகள், நமக்கு கற்றுத்தருகிற வரைமுறைகளை பாருங்கள். கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? பாவ அடிமைத்தனங்களில் இருந்து மீட்டெடுப்பதும் பல்வேறு ஆதிக்க அடிமைத்தனங்களில் இருந்து எப்படி ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து காத்தார், மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. யோசேப்பை எப்படி ரட்சித்தார்? அவன் சிறுவனாய் இருக்கிற போது தன் சகோதரர்களால் நிறுத்தெடுக்கப்பட்டவன். ஏனென்று சொன்னால் இளமையிலேயே அவன் தகப்பனாருக்கு பிரியமானவனாய் இருந்த யோசேப்பு அவனோடு சொப்பனம் கண்டான். அதை சொல்லுகிறான். என்ன சொப்பனம் கண்டான் யோசேப்பு? யாருக்கு தெரியும்? நட்சத்திரங்கள், 11 நட்சத்திரங்கள் அவனை என்ன செய்கிறது? பணிக்கு வணங்குகிறது. சூரியனும் சந்திரனும் அவனை வணங்குகிறது. நினைவில்லையா? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அது எல்லா இடத்திலும் சொல்லிவிட்டான். சொன்ன உடனே மூத்தவர்களுக்கு எல்லாம் இவன் 11வது பிள்ளை, பென்யமீன் கடைசி 12வது பிள்ளை. இந்த 2 பிள்ளைகளும் ராகலின் பிள்ளைகள். ஆகவே யாக்கோபு ஐயாவுக்கு ரொம்ப பிரியமான 2 பிள்ளைகள். மூத்தவன் ரூபன் என்று சொன்னாலே தகப்பனாருக்கு பிடிக்காது. அவன் மோசமாய் வாழ்ந்தவன். அல்லேலூயா. கடைசியாக அவன் விரும்பின ராகேலின் பெற்றெடுத்த அந்த 2 பிள்ளைகளையும் ரொம்ப நேசிக்கலான நேசிக்க 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 அந்த மகனுக்கு ஒரு சொப்பனம் என்று சொன்னான். 11 நட்சத்திரம் என் காலில் விழுது, சந்திர சூரிய என் காலில் விழுது.
கணக்கு போட்டு பார்த்தானுங்க. 11 பேர்னா யாரு? அவனை தவிர மற்றவங்க எத்தனை பேர்? 12 கோத்திரங்கள 11 பேர். இவன் யார சொல்றான்? நம்மளதான் சொல்றான். சூரியனும் சந்திரனும் யாரு? அப்பா அம்மா. நம்மளும் போய் அவன் காலில் வேணுமா? வச்சாங்க. அவனுக்கு வேணும். என்ன பண்ணினாங்க? நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான். தகப்பனார் 10 பிள்ளைகள் அவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு போய் ஆதாரம் கொடுத்துட்டு வாப்பா, நல்ல விசாரிச்சுட்டு வாப்பான். வந்துட்டான்டா, வந்துட்டான். யார் வந்துட்டான்? சொப்பனக்காரன் வந்துட்டான். அல்லேலூயா. அவனை என்ன பண்ணணும்? அழிக்கணும். அவனை அடிக்கணும். அவனை கொண்டு விட வேண்டும். அவன் ஆடையை உரிந்தெடுத்து மிருகத்தின் ரத்தம் ஒன்றில் அதை துவைத்தெடுத்து, தகப்பனே மிருகம் அவனை கொண்டு விட்டது என்று சொல்லி அவனை மறைக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அவனை எடுத்து ஆழ்ந்த குழியிலே போட்டு விட்டார்கள். மூத்த அண்ணன் ரூபன் என்ன சொன்னான்? அந்த பழி நமக்கு வர வேண்டாம்ப்பா, அவனை எப்படியாக அதிலிருந்து தூக்கி மீட்டு ரட்சித்துடலாம்பான்னு சொன்னான். எடுத்தாங்க. நல்ல யோசனையாய் இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு பிரயாணம் பண்ணுகிறார்கள் வியாபாரத்திற்காக. அவர்களிடத்திலே 30 காசுக்கு விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அந்த யோசேப்பு எங்கிருந்து மீட்கப்பட்டான்? குழியிலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டான், காக்கப்பட்டான். அல்லேலூயா. அடிமையாக்கப்பட்டாலும் அங்கு போனாலும் அவனுக்கு ரட்சிப்பு காத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அடிமையாக்கப்பட்டாலும் அங்கு அவன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறான். அவனுக்கு எல்லாமே அதிசயமாய் நடக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் அவனை என்ன பண்ணியிருக்கிறார்? முன்னமே எகிப்துக்கு கொண்டு போனார். ஏன்? அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். தேவன் காப்பாற்றுவதற்குத்தான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்தார். யார் அழிக்கப்பட வேண்டும், யார் கொல்லப்பட வேண்டும், யார் இல்லாமல் போக பண்ண வேண்டும், அவன் கண்ட தரிசனங்களை, சொப்பனங்களை, அழைப்பை தெரிந்து கொள்வதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு எதிராக தேவன் யோசேப்பை என்ன பண்ணினார்? ரட்சித்து காத்து கொண்டார். அவனை கொண்டு போய் குழியில் இருந்தவனை, ஆடையில் இருந்தவனை அரியணைக்கு கொண்டு போகிற கர்த்தர். அப்ப யோசேப்புக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. எதிலிருந்து ரட்சித்தார்? பாவ அடிமைத்தன, அந்நிய வழக்க முறைகள், உலக சம்பிரதாயங்கள் சகலவற்றிலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்து விடுதலையாக்கி காத்துக் கொண்டார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு, காத்துக்கொண்ட ஆசீர்வாதம், மீட்டெடுத்த அனுபவம், விடுதலையாக்கின அற்புதமான தேவனின் திட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அதைதான் அவர் சொல்லுகிறார், ரட்சித்து அவர்களை நிலை நிறுத்துவேன். அல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு விசுவாசி நிலையாய் நின்று இருக்க வேண்டும் என்று சொன்னார். வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ரட்சிப்பு என்பது மிக அவசியம். அல்லேலூயா. ரட்சிப்பு மிக முக்கியம். நாம் பலமுறை அதை தியானிக்கத்தான் தோன்றுகிறது. ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் என்றைக்கு நமக்கு விடுதலை கொடுத்தாலும் அதோடு முடிந்து விடாது. நம் வாழ்க்கை முடியும் வரை பல்வேறுவற்றில் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆபத்திலிருந்து மாத்திரம் விடுதலை என்றல்ல, சாபங்களில் இருந்து, ரோகங்களில் இருந்து, வியாதியில் இருந்து, கட்டுக்களில் இருந்து, அடிமைத்தனங்களில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, பொல்லாத வன்கண்ணில் இருந்து, யுத்தங்களில் இருந்து, சண்டைகளில் இருந்து, வாய்ப்பேச்சுக்களில் இருந்து, பொல்லாத நிந்தனைகளில் இருந்து, சிந்தனைகளில் இருந்து விடுதலை ஆவதுதான் ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. ஒரு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு அழைக்கப்பட்ட ஒருவன் அந்த
அந்த ரட்சிப்பை எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தியிருக்கிறார் என்பதை வாசிப்பதற்கு நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை புரட்டி 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15, 18. நியாயாதிபதிகள் அவன் மிகவும் தாகம் அடைந்தான். அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்னவென்று கூப்பிட்டான்? தேவனே, உமது அடியே கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை நீர் எனக்கு என்ன செய்திருக்கிறீர்? அப்படி என்று சொன்னால் அவன் சொந்த கைகளாலே அவன் ரட்சிப்பை கொடுத்தான் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு. அவன் யார்? சிம்சோன். இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக 20 வருடங்கள் நியாயம் விசாரித்து பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தினார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி நியாயம் விசாரித்தவர்களில் சிம்சோனும் ஒருவன். அவன் 20 வருடம் அவர்களை இஸ்ரவேலை நியாயம் விசாரித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்நாட்களில் தான் இவனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த நாட்களில் அவன் செய்த ஒரு பெரும் போர், தனிமையாக இருந்து அவன் செய்ததை நாம் மிக அழகாக வாசிக்க முடியும். எப்படி ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார்? 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இஸ்ரவேலின் புத்திரர்கள் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். மறுபடியும் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் என்ன செய்கிறார் ஆண்டவர்? 40 வருஷம் எங்கு ஒப்புட்டு கொடுத்தார்? பெலிஸ்திய அந்நிய ஜாதி ஜனங்களுடைய கீழே அடிமைகளாக்கப்பட்டார்கள். என்ன ஒரு பரிதாபம்! இதனால் நாம் என்ன விளங்கி கொள்ள முடியும்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் என்ன செய்வார்கள்? மறுபடியும் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய பிசாசு தூண்டிக்கொண்டே இருப்பான். ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தான், அவர்களை குறித்து தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தபடியினா என்ன அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார்? நியாய தீர்ப்பில்லை. அவங்களை எப்படியாகிலும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீதி உலகில் ஆக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? வாழ்க்கையிலே அவர் தேசங்களிலே பெலிஸ்தியர் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார். பெலிஸ்திய தேசம் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமானவர்கள். தேவன் என்றாலே அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்று சொன்னாலே எதிரானவர்களாய் தங்கள் கரங்களை உயர்த்துவார்கள், யுத்தங்களை தொடுப்பார்கள், அழிக்கவே வகை பார்ப்பார்கள். அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா அவுரானா ஆகிய ஒரு மனுஷன் மனோவா என்கிறவன் தான் கோத்திரத்திலே இருந்தவன். அவனுக்கு ஒரு மனைவி, அவள் மலடியா இருந்தாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறார்? ஓ மலடியே, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறப் போகிற. எச்சரிக்கையாயிரு. பாருங்க, மனோவாவுக்கு மலடி மனைவி. ஆண்டவர் என்ன தேவதூதன் சொல்றாரு? ஓ மலடியே, நீ என்ன பண்ணாத, முதல்ல தண்ணி அடிக்காத சொல்றாரா இல்லையா? ட்ரிங்க்ஸ் பண்ணாதன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த காலத்துல எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த காலத்துல பரவாயில்ல, நிறைய லேடிஸ் என்ன பண்ணல, தண்ணி அடிக்கிறது கிடையாது. தெரிஞ்சுக்கிறாரு, போய் கரெக்டா சொல்றாரு. உனக்கு பிள்ளை பிராத மாதிரி நீ என்ன பண்ற, நீ பண்ண போற, அதனால நீ என்ன செய்யணும்?
திராட்சை ரசம் குடிக்கணும். திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாது, மதுபானமும் குடிக்கக்கூடாது, அசுத்தத்தை ஒன்றும் விடக்கூடாது. அப்படின்னா ஒரு பிள்ளைய பெற்று எடுக்கணும்னா கண்டிஷன் பாருங்க. என்ன கண்டிஷன்? ஐயோ, திருமணமானவனே ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு நமக்கு தேடும். சில பேர் திருமணமானவனே ஊர்வலமெல்லாம் சுற்றுவாங்க, வானத்தில் போகிறாங்களா, அங்கே என்னென்னவோ செய்கிறாங்களா, எங்கெங்கேயோ போகிறாங்களா. அது ஒரு சில பேர் கடல் ஆழ்த்திலே போய் எல்லாம் கூட அந்த அவங்க கல்யாண விருந்தெல்லாம் செலுத்திருக்கிறதெல்லாம் நாம் சரித்திரங்களை படிச்சிருக்கிறோம் உலகத்தில். அது இல்லையா? அப்போ என்ன கண்டிஷன் போடுறாருன்னா தண்ணி அடிக்காதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நினைச்சாலே நமக்கு வேதனையாக இருக்குது. அப்போல்லாம் அந்த காலம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அது இல்லையா? மிக மோசமான காலம் தான். நீ பெற்றெடுக்க போறப்போ ஒரு பரிசுத்த ஜீவியம் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு முன்னாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு வேணும். அதுக்கு இஸ்ரவேல் கோத்திரமே இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு உலகத்துல சர்வசாதாரணம். அங்கே சொந்தத்துல ஒரு இந்த ஆர்சி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு போய் பார்த்தா எல்லாம் இங்கே பூச்சி கொடுத்துன்னு அது பாட்டு பிடிச்சி டான்ஸ் ஆடினது. அடா கடவுளே தப்பா இது மாதிரிலாம் பார்க்க முடியாது. அது இல்லையா? அது வந்து பிடிச்சி டான்ஸ் போட்டு சுற்றினே இருக்குது. இவங்க முன்கூட்டி தந்துனே இருக்கிறாங்க. அது பாட்டு அநியாய காரணம். கர்த்தர் நம்ம எல்லாம் அதில் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்து விடுதலையாக இருக்கிறார். அது இல்லையா? ரட்சிப்பை ஏற்படுத்தி நான் அவர்களை நிலைநிறுத்தப்படுவேன். நமக்கு நாம் பெற்றிருக்கிற பாக்கியம் பாரு. நமக்கு ஆண்டவர் மேலே போதனை பண்ண மாட்டார். கல்யாணம் ஆகி போச்சு, நீ என்ன பண்ணாது? பிடிக்காத, வெறிக்காத, துன்மார்க்க கிரியைகளை செய்யாத, ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னா பெற்றோர் எப்படி இருக்கணும்? மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். ஒவ்வொரு இரவும் பகலும் நேரமும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா! அப்பதான் அந்த குடும்பத்திலே தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் நிறைவேற்றப்படும். அப்படி அவன் பிறப்பான். அவனை நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி போல நான் சொல்றது மாதிரி அவனை அழகா வளர்க்கணும். அவன் தலையிலே சவரகன் கத்தி படக்கூடாது. அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். இஸ்ரவேலை பெரிசரின் கைக்கு ஆண்டவராகிய நசரேயனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ஒப்பிட்டு பார்க்கும்போது மனோவாக போய் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு சொல்றாரு. இதே மாதிரி தான் யோசப்பு ஐயாவுக்கும் மரியாளுக்கும் ஆண்டவர் போய் காட்சி கொடுத்து, கன்னிகையாயிருக்கிற உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இயேசு இயேசு என்ற பெயர். மலடியான இந்த பொண்ணுக்கு போய் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இரண்டுக்கு வித்தியாசம். ஆனால் ரெண்டு சப்ஜெக்டை வாசித்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா அநேக விதிமுறைகள் வித்தியாசங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அது இன்றைக்கு தேவையில்லை. அல்லேலூயா! அப்படி பார்க்கிறார். மலடிக்கு ஒரு குழந்தை பிறக்கு. அந்த குழந்தை இப்படி இருக்கணும். யாருக்காக? அவன் இஸ்ரவேலை ரட்சித்தெடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். எதிரி பெலிஸ்தியர்களை அவன் முன்னின்று எதிர்த்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் அவனுக்காக ஆசீர்வாத வழிகளை எல்லாம் தன் பெற்றோரிடத்தில் சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா! அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். சிம்சோன் என்ன செய்தார்? பிறந்தான், வளர்க்கப்பட்டான். ஹல்லேலூயா! 15ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்து விடலாம். அதில் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 15:3 வசனம். நடந்த சம்பவம் என்னவென்றால் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டுகொண்டார். திம்னாத் என்பது பெலிஸ்த தேசம். ஆனால் இவன் ஒரு யார்? யூதன், இஸ்ரவேல். இவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டால் இவன் எங்குதான் பெண் எடுக்கணும்? இஸ்ரவேல்ல தான் இருக்கணும். ஆனால் இவன் எங்கு போகிறான்? திம்னாத்தாக பெலிஸ்த தேசத்திற்கு போகிறான். ஏன் தெரியுமா? இப்படி பெலிஸ்த தேசத்திலே போய் ஒரு பெண் எடுத்து அங்கு சில குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களை அப்படிதான் என்ன செய்ய வேண்டும்? போரிட்டு காரணம் காட்டி அழிக்க வேண்டும் என்று இவன்
எண்ணினான். ஆகவே தன் பெற்றோரிடத்திலே சொல்லுகிறார், திம்னாத்திலே போய் பெண் பார்க்க வேண்டும், வாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், எப்படி எடுக்கக்கூடாதுப்பா? இல்லை 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 இல்லை, எனக்கு அதுதான் பிரியம், வாழ்ந்து அழைத்து போகிறான். அவனோ ஆனால் இவன் செய்தது என்ன? போகக்கூடாது. இருப்பிடம் இருக்கிற காரணம் என்ன? ஆண்டவர் என்னை நியாயாதிபதியாக வச்சிருக்கிறார், நான் என்ன செய்யணும்? போய் பெலிஸ்தர்களை அழிக்கணும். எப்படி அவங்களால போய் அழிக்கிறது? அவங்களை சீண்டி சண்டை வலிக்கணும்ன்றாங்க சில பேர். அந்த சம்பவம் தான் அவன் செய்யறான். அல்லேலூயா. பெற்றோருக்கு சொல்லு, போய் பார்த்துட்டான், பெண்ணை பார்த்துட்டான். பிறகு ஒரு நாள் செய்கிறான். அதான் 15ஆம் வசனத்தில் சொல்றது, சில நாள் சென்ற பின்பு என்று அவன் சொல்லுகிற போது அவங்க தகப்பன சொல்ற போகாதுன்னு சொல்ற காரணம், நீ அவனை முற்றிலும் பகச்சிட்டப்பா, நீ பார்த்துட்டு கிட்டு எல்லாம் போச்சு. ஆனா இப்ப என்ன செய்யல, அவனுக்கு கொண்டு போய் அந்த அம்மாவை கொண்டு போய் நான் என் பொண்ணு வேற இடத்துல கொடுத்து போயிட்டேன், அடுத்த பெண்ணை நீ மனம் புரிந்து கொள்ளலாம் சொல்லும் போது, அப்போது சிம்சோன் என்ன செய்கிறார்? நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றம். ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன மோசம் பண்ணிட்டீங்க. நான் பெண் பார்த்தேன், திருமணம் செய்து கொண்டேன், இப்பொழுது என்ன நடக்குது? நீங்க அந்த பெண்ணை வேற எடுத்து கண்டுபிடிச்சீங்க. இதுதான் சான்ஸ். என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அப்பதான் ஒரு 4ஆம் வசனம், புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடிக்கிறான், பந்தங்களை எடுக்கிறான், 2 ஒன்றா சேர்த்து வாளோடு வாளாய் கட்டி 2 வாள்களுக்கு நடுவே ஒரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்துகிறான். பெலிஸ்தரின் வெள்ளாண்மைகளிலே அவைகளை ஓடவிட்டு கோதுமை கதிர்களையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் சுட்டெரிக்கிறான். எவ்வளவு அவனுக்கு வைராக்கிய கோபம் பாருங்கள். பெலிஸ்தன் மேலே அவனுக்கு இருந்த பலம் சிங்கிள் மேன். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த வலிமை அதிகம். அவன் செய்கிறான், பெலிஸ்தர்களை தொட்டு அவர்களை சண்டை யுத்தத்துக்கு புறப்படுகிறார். அவனுடைய யுத்த முறைமைகளை பாருங்கள், எப்படி இருக்கிறது? வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஒரு நாயை பிடிக்க இன்றைக்கு பிடிக்கவே முடியாது. அது கவர்மெண்ட், அதுக்கு சில ஆயுதங்கள், அதை கொண்டு போவதற்கு வாகனங்கள். எத்தனை நரிகளை பிடித்திருக்கிறார்? 300 நரிகளை. எப்படி அப்படி என்றால் அவன் களம் எப்படி இருந்திருக்கிறது பாருங்க. எப்படி பிடித்திருப்பான், எப்படி கட்டியிருப்பான், எவ்விதம் அழைத்து கொண்டு வந்திருப்பான். பந்தங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான், 2 வாளை கட்டுகிறான், மத்தியிலே பந்தம் வைத்து எரித்து விடுகிறான். அவைகள் ஓடுகிறது. 150 ஜதைகள் பேர் ஓடுகிறது. இந்த தேசம், பெலிஸ்த தேசம் முழுவதும் இருக்கிற வெள்ளாண்மைகள், விளை நிலையங்கள், தானியங்கள் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது நடக்கிற காரியம், இப்படி செய்தவன் யார் என்று யார் கேட்கிறது? பெலிஸ்தியர்கள் கேட்கிற போது அவருடைய மாமனாருடைய வீட்டை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான்? அவனையும் அவன் போய் மாமனார் வீட்டையும் அவருடைய சிநேகம் கொடுத்து விட்டபடியா அவனையும் தகப்பனையும் ஆக்கியினாலே 6ஆம் வசனம் கீழ்ப்பகுதி சுட்டெரிக்கிறான். அல்லேலூயா. ஏன் எனக்கு இப்படி செய்தீர்கள்? என் மனைவியை நீ வேறு ஒன்று கொடுத்து விட்டீரா? இது காரணம் காட்டி அவங்களை போய் என்ன பண்ணிட்டான்? என்ன போய் நீ காட்டி கொடுத்துட்டீங்களா? அவங்களை சுட்டெரிக்கிறான், அவர்களை அழித்து போடுகிறான். அல்லேலூயா. இப்படி செய்த உடனே நடக்கிற காரியம் என்ன? சிம்சோன் அவர்களை நோக்கி, அடியார் பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாற மாட்டேன் என்று சொல்லி பெலிஸ்தர்களெல்லாம் புறப்பட்டு போய் இவனுக்கு எதிராக லேகியிலே பரவி இருந்தார்கள். கேட்டபோது
வெள்ளாண்மையை அழித்தது போல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? உன்னை அழிக்க போகிறோம் என்று சொல்ல தெரியாதா? அவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள்? துரோகம். நான் அவருக்கு துரோகம் செய்தேன் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில வந்திருக்கிறோம், எனக்கு ஆணையிட்டு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் இருக கட்டி அல்லாமல் கொண்டு போனார்கள். ஏகி வரைக்கும் வந்தபோது பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். பலவாய் இறங்கினதனாலே நெருப்பிலே பட்ட அவனை விட்டு அருந்து போயிற்று. உடனே என்ன செய்கிறான்? இவனை அவர்கள் பிடித்து அவர்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து அவனை அழிக்க நினைக்கிறார்கள். இவன் அதிலிருந்து விடுதலையாகி என்ன செய்கிறான்? உடனே கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து கை நீட்டி எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு குவிக்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், அவன் பெலிஸ்தியரை அழிக்க வேண்டும் ஒன்றுதான். அவன் நியாயம் விசாரிக்கிற தன் தேசத்தை இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டும். அவன் செய்கிறது பாருங்கள், ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பு அதை பிடிக்கிறான். அதனாலே 1000 பேரை கொண்டு குவிக்கிறான். நரி பிடித்தவன் தீக்கிரையாக்கினான் வெள்ளாண்மையை. இப்பொழுது 1000 பேரை ஒரே மனிதன் இறங்கி அடிக்கிறான். எத்தனை பழமுள்ளவனாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கடைசி வரை நிறைவேற்றாமல் தான் மரித்து போனது உண்மைதான். நான் செத்தாலும் பரவாயில்லை என்று மனம் மடிவாகி அவன் மரித்தே போனான் ஜனங்களோடு. ஆனால் அவன் இருந்தபோது நினைத்தது பாருங்கள், 1000 பேரை அவன் கொன்று குவிக்கிறான். அல்லேலூயா. 14 குவியல் குவியலாக ஒன்றே தீர்த்த பின்பு ராமாத் லேகி என்று அவன் பெயர் வைக்கிறான். அல்லேலூயா. ராமாத் லேகி. அவன் பாருங்கள், 1000 பேரை ஒருவன் கொன்று குவித்தான். ஆனால் அவனுக்கு எத்தனை சோர்வு வந்திருக்க வேண்டும். அதுதான் அவன் சொல்லுகிறான் 18ஆம் வசனத்திலே, மிகவும் தாகமடைந்தான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஒரு பெரிய போரை முடித்தான். வந்து கர்த்தர் தாகமடைந்தான். அவன் உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. எத்தனை விதமான தோல்வியை கண்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் எடுத்தாலும் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற்றான், சரி. ஆனால் அவன் அதோடு தன்னுடைய சரீர பலவீனத்தினாலே தாகமடைந்து விட்டான். உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அழைத்தார் அவனை. அவன் முற்றுமுடிய அவன் தீர்க்காமல் போனாலும் சரித்திரத்தின் முடிவிலே அவன் இருந்த நேரங்களிலே அவன் என்ன செய்திருக்கிறான் பாருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஓ ஆண்டவரே, நான் இப்போது என்ன செய்திருக்கேன்? தாகம் அடைந்து. அல்லேலூயா. அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கினது லேகியிலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, தேவரே, ஆண்டவரை 1000 பேரை கொன்று குவிக்க எனக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க? என் கரத்தினால் ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பாதுகாப்பை நான் எடுத்து நீர் எனக்கு கொடுத்த கட்டளை செய்து முடித்தேன். இப்பொழுது செத்து போகிற நிலைமையிலே வந்துவிட்டேன். ஒரு பெரிய காரியத்தை ஸ்தாபித்து
அவன் இப்போது நான் செத்து போன நிலைமையில வந்துட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சாதாரண விஷயமா 1000 பேரை கொண்டு போயிருப்பது. அல்லேலூயா. எதிர்த்து போராடி இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லுவரிடத்திலே 1000 பேரை ஒரு நொடியிலே அவன் கொன்று குவித்தான் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்போது நான் சாக போகிறேன். எதனால் அவன் சாகிறான் தெரியுமா? தாகம் எடுத்துக்கொண்டது. ஒரே ஒருவனை கொன்று குவிக்க இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஈரான் அதிபரை கொன்றது. அலி கொமைனி என்கிற அதிபர். அவன் பல ஆண்டுகள் அவன் தன் தேசத்தை ஆண்டான். தொடர்ச்சியாக அவனை இடமறிந்து ஆழத்திலே பதுங்கியிருந்த அவன் குடும்பத்தை அடியோடு அழித்து அவனை மீட்டெடுத்து கொண்டு வந்தார்கள். இன்றோடு 4 மாதங்கள் ஆகிறது. இன்று அடக்கம் செய்ய பர்மிஷன் கிடைத்திருக்கிறது. ஆகவே அவனை இன்றைக்கு நாளைக்கு அடைக்கப்படுத்துகிறார். மனிதர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அன்றைக்கு இஸ்ரவேலுக்காகத்தான் இவன் எழுதி போய் நிற்கிறான். அல்லேலூயா. 1000 பேரை கொண்டான். இன்றைக்கு ஒரே ஒரு நபரை கொள்வதற்கு பல கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து அதற்கு உண்டானவைகளை தயார் செய்து அவர்கள் இருக்கிற இடம் அறிந்து அவர்களை அழிக்க வேண்டிய திட்டம் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு சிம்சன் என்ன செய்திருக்கிறார்? ஒரே ஒரு பச்சை காடை எலும்பை கொண்டு 1000 பேரை. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தின் வளர்ச்சி, நவீன ஆயுதங்கள், கண்டறிய முடியாத இடங்களையும் கண்டறிந்து அழிக்கத்தக்க தேவ வல்லமையினால் நிரப்பியிருக்கிறார் இஸ்ரவேல் தேசத்தை. அல்லேலூயா. இன்றைக்கு யுத்தம் நடத்திக் கொண்டிருக்கிறார். ஈரானும் பெரும் சேதங்களை வருவிக்க இஸ்ரவேலுக்கு எதிராக அவர்கள் திட்டம் தீட்டினாலும் அர்முஸ்மூவிலே நடந்திருக்கிற அந்த போக்குவரத்து அடைக்கப்பட்ட போது நம்ம எல்லாம் இன்றைக்கு பெற்றோடு கஷ்டப்படுறோம். அதற்கு சுமூகமான பேச்சு முறைமைகள் இன்றைக்கு வரும் என்றுதான் அதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது கையெழுத்தாகும் என்றெல்லாம் அவைகளை எண்ணும் போது, படிக்கும் போது மிக ஆண்டவரே நீர் ஒரு விடுதலை செய்ய போகிறீர். பல இடங்களிலே வருகிற வழியெல்லாம் பெட்ரோல் பங்கெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இங்கு கிடைக்குமா அங்கு கிடைக்குமா என்று அலைந்து கொண்டு வருகிறோம். இவருக்கு ஒரு நிம்மதி வேணும் ஆண்டவரே, இன்னும் நம்மெல்லாம் ஜெபிக்கிறதுனால அதுக்கு ஒரு நிம்மதி என்று தான் இப்போது ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட உலகத்திலே அன்றைக்கு ஒரே ஒரு பச்சை காடை எலும்பு, கழுதையும் காடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று குவித்தால் அவன் தாகத்தோடு செத்து போகிற நேரத்துக்கு வந்துவிட்டான். அல்லேலூயா. நாமும் எவ்வளவு பாடுகளை சுமக்கிறோம், எவ்வளவு வேதனைகளை அடைகிறோம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியல. ஆண்டவரே, என் வாழ்க்கை போதும்பா. இல்லையா என்ன சொன்னாரு? போதும்பா, என் ஜீவனை எடுத்து. இவன் என்ன சொல்றான்? நான் செத்து போனுமா? நான் நாவரண்டு செத்து போனான். அந்த பெலிஸ்தியர் என்ன செய்வாங்க? விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியர்கள் கையில நான் விழ வேண்டுமா? கர்த்தாவே, நீ என்ன செய்யும் எனக்கு? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நான் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டேன். ரட்சிப்பை பெரிதென்று உயர்த்தி காண்பிக்கிறான் பாரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீ உயர்ந்தென்று எடுக்க வேண்டும் கரத்திலே. அல்லேலூயா. அவன் எடுக்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்கள். நான் விழ வேணுமா ஆண்டவரே? அல்லேலூயா. நான் செத்து போக போகிறேன். நான் இப்போ செத்து போயிட்டேன்னா அவங்க கை வந்து என்ன செய்ய, என்ன என் சரீரத்தை எப்படி கோலியாத்தை, பெலிஸ்த கோலியாத்தை தாவீதின் நாட்களிலே அவர் கரங்களில் எடுத்தான். ஆனால் இன்றோ ஒன்று குவித்த இஸ்ரவேலர்கள் ராஜா நியாயாதிபதியாகிய சிம்சோனின் சரீரத்தை, தலையை அவர்கள் கரங்களிலே எடுக்க வேண்டுமா ஆண்டவரே என்று கேட்டு அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிற போது கரம் வல்லமையாய் தேவனை நோக்கி ஜெபித்து கூக்குரலிட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த லேகி பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிறார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அல்லேலூயா. அவன் குடித்த போது அவன் உயிர், அல்லேலூயா, செத்து போக வேண்டிய சிம்சோன் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுகிறான்.
அவனுக்கு வந்தது என்ன? தாகம் தீர்க்க பள்ளத்தாக்கு திறவுண்டது. அல்லேலூயா. தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவன் தன் பலத்தை மாத்திரம் நம்பவில்லை, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பினான். கூப்பிடுகிறான், கூப்பிடும் குரலுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், தாகம் எடுத்து செத்து போகிற நிலைமை உனக்கு வந்தால் நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஓ கர்த்தாவே, நான் துன்மார்க்கருடைய கரத்திலே விழக்கூடாது. அல்லேலூயா. அவன் மரித்தானால் அவர்கள் கரங்கள் வந்து அவனை பற்றி எடுக்கும். அதற்கு என்னை விடாத ஆண்டவரே என்று கதறுகிறார். கர்த்தர் செய்கிறது என்ன? பள்ளத்தாக்காயிருக்கும், ஆழமாயிருக்கும், எத்தனை கோடி தண்ணீரை ஊற்றினாலும் புறப்பட்டு தாழ கீழே போய்கிட்டே. ஆனால் தேவாதி தேவன் ஒரு குரல் கேட்ட போது என்ன செய்வார் தெரியுமா? விலக்கப்படுவார். அல்லேலூயா. பள்ளத்தாக்குகள் எல்லாம் குளங்களாகும். அல்லேலூயா. உடனே அந்த மனிதன் அந்த தண்ணீரை பருகினார். அல்லேலூயா. தாகம் தீர்ந்தது. செத்து போக வேண்டியவன் பிழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சாக போகிறவர்கள் கிடையாது, செத்து வடிந்து போகிறவர்கள் கிடையாது. நாம் செத்து விட்டோம் என்றால் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன? சத்துருவுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நமக்கு எதிரடையாக இருக்கிற சகலமும் சந்தோஷப்படும். நாம் என்ன செய்ய வேண்டும்? பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிழைத்திருக்க வேண்டும் எனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மை இவ்வளவு ரட்சித்து மீட்டெடுக்கிறாரோ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் ஆசீர்வாதங்களின் வல்லமைகளை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இப்போது மடியக்கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது? பல விதங்களிலே போராட்டங்கள். நமக்கு போராட்டம் இல்லாத ஜீவிதம் கிடையாது. பலவற்றில் நமக்கு போராட்டம் இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். சங்கீத புத்தகம் 20ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். சங்கீதம் 20:5. ஓ ஆண்டவரே, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து தேவனுடைய நாமத்திலே என்ன செய்ய போகிறோம்? கொடியேற்றுவோம். அல்லேலூயா. பாருங்கள், ரட்சிப்பினாலே மகிழ்ச்சி அடைந்து நாங்கள் அதை உயர பிடித்து எங்களை விடுதலை ஆக்கின கட்டுகளை அவிழ்த்த அடிமைத்தனங்களை மீட்டெடுத்தவற்றை நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததனாலே உமது தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்றால் ஜெயம். அல்லேலூயா. ஜெயம் எடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய கொடி ஏற்றி கர்த்தரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக பெற்ற ரட்சிப்பின் விடுதலைகளை உயர பிடிக்க தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிப்பினாலே மகிழ்வீர்கள், தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று சொன்னால் ஜெயம் எடுப்பீர்கள். ஜெயம் எடுத்தால் தானே கொடி நாட்ட முடியும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் ஜெயம். உனக்கு கொடுக்க போகிறதெல்லாம் என்னது? அல்லேலூயா. ஆண்டவருடைய வேண்டுதல், நமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. உனக்கு எத்தனை தொலை துக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் அத்தனையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உன்னை கூப்பிடும் குரலை கேட்டு கர்த்தர் உனக்காக ஜெயம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறது உண்மை. நமக்கு அதுதான். அன்றைக்கு அவன் ஆண்டவர் அபிஷேகித்தார். அவன் ஒற்றை தாடை எழுப்பினாலே 1000 பேரை கொண்டு குவித்து தாவித்தார். தவிக்கும் போது கூப்பிடுகிறான். கர்த்தர் என்ன செய்கிறார்? பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிறார். தண்ணீர் புறப்படுகிறது. அவன் குடித்தான், பிழைத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். தேவன் தன்னை நேசிக்கிற அத்தனை பிள்ளைகள் ரட்சிப்பில் யாரெல்லாம் களி கூர்ந்து மகிழ்கிறார்களோ, ரட்சிப்பில் களி கூர்ந்து மகிழ்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன?
துக்கத்தில் இருந்த ரட்சிப்போடு தொடர்ந்து பல ரட்சிப்பு. பிசாசின் கட்டுகளில் இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ரட்சிப்பு. அல்லேலூயா. உனக்கு எதிரடியாக இருக்கிற அவர்களுடைய வாய்களுக்கு உன்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 27ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். சங்கீதம். என் ரட்சிப்பான கர்த்தர் பயங்களுக்கு உன்னை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாருக்கு பயப்படுவேன்? என் ஜீவனின் பலனானவர். நான் அஞ்ச வேண்டியவனுக்கு நான் அஞ்ச வேண்டியது கிடையாது. ஏனென்றால் கர்த்தரின் ரட்சிப்பு உன்னோடு கூட இருக்கிறது. யாருக்கு அஞ்சி நீ நடக்கிறியோ கர்த்தர் உங்களை அவருடைய கரங்களில் விடுதலை ரட்சிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யாருக்கு நீ பயந்து பயந்து வாழுகிறியோ கர்த்தர் அவரிடத்தில் உன்னை என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்து விட்டார். அல்லேலூயா. நீ ரட்சிப்பினால் ஆசீர்வாதத்தினால் இருக்கிற போது, விடுதலையினால் இருக்கிற போது நீ யாருக்கு நான் பயப்படணும், யாருக்கு நான் அஞ்சணும்? வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 53ஆம் சங்கீத புத்தகம் 57ஆம் சங்கீத புத்தகத்தின் 3ஆம் வசனம். 57:3. என்னை பிடுங்க பார்க்கிறவன் யாரெல்லாம் உன்னை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, பெலிஸ்தியர்கள் ஆயத்தமாகி வந்து விட்டார்கள். 1000 பேரை கொண்டு விட்டான். அதில் இருந்தவர்கள் அநேகமாகினர் வருவார்கள். யாரை தேடி? சிம்சோனை தேடி வருவார்கள். அவன் தாகம் எடுத்து துவண்டு விடுவானா? நாம் அவனை பிடித்து விடுவோமா? இல்லை என்றால் சொல்வது போலே அவன் செத்து விட்டால் நாம் அவனை எடுப்போம். இருந்திருப்பார்கள். அப்படி அவனை விழுங்க பார்க்கிறவர்கள் போல தேவ பிள்ளையாகிய உன்னை விழுங்க பார்க்கிறவர்கள் யாரால் உன்னை நிந்தித்தார்களே, ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி அல்லேலூயா விடுதலையாகும். உன்னை யாரெல்லாம் விழுங்கணும்னு பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை தடுமாறி விடுவியா என்று பார்க்கிறாங்களோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி அல்லேலூயா ஆண்டவரின் விடுதலையை பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க செய்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே தேவன் அரணான துணையும் கோட்டையுமாயிருந்து என்ன செய்ய போகிறார்? உன்னை தேவன் அல்லேலூயா மிக பத்திரமாக தேவன் ஒத்தாசையை கொடுத்து உன்னை பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 68ஆம் சங்கீத புத்தகத்தின் 20ஆம் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். ரட்சிப்பை பெரிதென்று எண்ணி ஆண்டவர் அனுதினம் வாழ்க்கையில கொடுக்கிற ஒவ்வொரு விடுதலை, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலே நீ கர்த்தரோடு கூட இருந்து அவருடைய ரட்சிப்பிலே நீ நிலைத்திருக்கிற போது ஆண்டவர் உன் மரணத்துக்கும் உன்னை என்ன செய்கிறார்? உனக்கு வர வேண்டிய மரணம் உனக்கு வரா, அழிய வேண்டிய அழிவு உன்னை தொடாமல் போய்விடும். ஏனென்றால் ரட்சிப்பை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. மரணத்திலிருந்து உன்னை ரட்சிக்கிறார். சரீர மரணம், பாவத்தின் மரணத்திலிருந்து உன்னை விடுதலை செய்த கர்த்தர் உன்னுடைய சகல மரணங்களில் இருந்து உன்னை பாரு. ஆகவே தான் நாம் எவ்வளவோ பேண்டமிக் வந்துச்சு, என்னது இந்த கொள்ளை நோய் காலம் வந்துச்சு, நம்ம தொடல. அல்லேலூயா. தொட்டது மாதிரியே போயிடுச்சு. ஆமென். ஆண்டவர் நம்ம எல்லாம் காப்பாற்றிருக்கிறாரா இல்லையா? நம்முடைய மரணத்தை நமக்கு கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. மரணத்தை சந்தித்த நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் போயிட்டாங்க. நம்மை மாத்திரம் ஆண்டவர் மீண்டிருக்கப்படுகிறார். மரணம் நம்ம தொடவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். மரணம் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யுத்த சிங்கம் கிறிஸ்துராஜா வெற்றி பெற்றாரே, சொல்லு போன மகனே நீ துள்ளி பாடிடு, சொல்லு போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு
அதற்கு நானே ஒரு சாட்சி. அல்லேலூயா. பல நேரங்களில் கீழே சறுக்கி விழுகிறோம். ஆனால் கர்த்தர் சிலர் சாதாரணமாய் வீட்டிலேயே தடுத்து விழுந்து அங்கே ஆபத்து போன்று அவர் மறித்து விடுகிறார், பாதுகாப்பான இடங்களிலே. ஆனால் நம்மை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் காப்பாற்றிருக்கிறாரா இல்லையா? நம்முடைய மரணத்தை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை ரட்சித்த கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். சோர்ந்து போகவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் வசனத்தின் 9ஆம் வசனம். 14:9. அப்போஸ்தலர் 14:1. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டுகொண்டான். அப்போ நமக்கு விசுவாசம் இருக்கிறது. எதனுடைய விசுவாசம்? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ரட்சிப்பை உணரணும். தேவன் என்னை இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார். எதில் ரட்சித்திருக்கிறார்? ஒரு ஆபத்திலிருந்து, மரண கண்ணியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பல்வேறு ஆதிக்கங்களிலிருந்து, அடிமைகளிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து, அவன் கண் பார்வையிலிருந்து, துன்மார்க்கருடைய சேட்டைகளிலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? அல்லேலூயா. நம்மை மீட்டெடுக்கிறார், விடுதலையாக்குகிறார், கழுவுகிறார், எடுக்கிறார், தூக்குகிறார், பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்கிற ரட்சிப்பின் விசுவாசம். விசுவாசம் என்பது சிலருக்கு இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பின் விசுவாசம் மிக அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் படிங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். சாதாரண விசுவாசம் இல்லை, ரட்சிப்பின் விசுவாசம். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றிருக்க வேண்டும். விசுவாசம் பெரிது, அதனிலும் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. ரட்சிப்பை விடாதிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுக வேண்டும் என்று சொன்னால் காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிற விதம், நம்மை தூக்கி எடுத்து கண்மலையிலே வைக்கிறது, அவர் சட்டைகளிலே வைத்துக் கொள்ளுகிறது, எல்லாம் ரட்சிப்பின் அனுபவங்கள் தான். ரட்சிப்பின் விசுவாசத்திலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புத்தகம் 15:19 புறப்படலாம். 15:19. பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், தண்ணீர் ஓடி வந்தது, உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆனபடியினாலே அதற்கு அவன் என்ன பெயரிடுகிறான் பாருங்கள், எல்னக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனின் துணையாயிருக்கிறார். என் தாக தவிப்பிலே தேவன் எனக்கு துணையாளராய் வந்து தண்ணீரை கொடுத்தார். நான் அதை பருகினேன், என் தாகம் தீர்ந்தது. இப்போது என்ன செய்ய போகிறேன்? பெலிஸ்தியரை மறுபடியும் நான் எதிர்க்க போகிறேன், யுத்தம் செய்ய புறப்பட போகிறேன், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற ரட்சிப்பின் அனுபவம். என்னை கொண்டு 1000 பேரை கொன்று குவித்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுத்தேன். அல்லேலூயா. பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு சகல ரட்சிப்பையும் கொடுத்தார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்களை அவன் பெலிஸ்தருடைய கரங்களில் இருந்து ரட்சித்து காப்பாற்றுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகளை ஆவியானவர் அவனோடு கூட இருந்து பாதுகாத்து, அவன் சோர்வடைகிற போது, அவன் ஜெயத்திலே களைப்படைகிற போது தாகம் தீர்த்து அவன் மரணத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என்னக்கோ எனக்கு துணையாளராய் வந்த தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நேரங்களிலே எது நோக்கி இருக்கிற நம்முடைய சுக நேரங்களிலும் மற்ற நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும்.
ஆண்டவருடைய அற்புதமான கரம் அன்னைக்கு சிம்சோனோடு இருந்தது. ஆவியானவர் அவனோடு இருக்கும் போதெல்லாம் அவன் பலத்த காரியங்களை செய்து காண்பித்தான், இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பதற்காக. இது தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனை தோல்விகள், செத்து போக வேண்டிய நேரமாய் வந்தாலும் கர்த்தரை நோக்கி அமையும் என்று தேவனே தேவை விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறேன், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறேன், உண்மத்த ஜீவிதம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன், அவருடைய கரத்தில் விழக்கூடாது என் ஆண்டவரே, என் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று நீ கதறும் போதே கர்த்தர் உனக்காக பள்ளத்தாக்குகளை திறப்பது போல உன் தேவைகளையும் உனக்கு வேண்டிய ரட்சிப்பையும் கட்டளையிடுவது மிக அதிசயம் அற்புதம் அல்லவா? என்னக்கோ உன் துணையாளரே, என் தாகம் தீர்க்கும் ஜலமே என்று அவன் அன்றைக்கு கர்த்தரிடத்திலே உயர்த்தி நான் பிழைத்தேன் என்று சொன்னான். உன்னையும் ஆண்டவர் பிழைத்திருக்கவே செய்வதற்காக பள்ளத்தாக்கானாலும் ஆழியும் பள்ளமானாலும் வறண்ட வீடானாலும் வறண்ட உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியானாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வைத்து போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கையிடுவையா, ஒப்பு கொடுப்பாயா? ஓ ஜீசஸ், ஆமென். நடக்கும்போது
எந்த வித
உலகத்தில் அபயப்பொருள் ஒழித்தாலும் என் தேவன் அவர்களை பாதுகாத்து அற்புதமாய் அவர்களையும் குடும்பங்களை கற்று பாதுகாத்து எதிர்காலங்களில் என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தாவே பள்ளத்தாக்கு நீரூற்றாக்குகிற கர்த்தருக்கு அல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறேன், என் பாத்திரம் நிரப்பி வழிய போகிறது என்று பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே விசுவாச அனுபவத்தோடு ரட்சிப்பின் விசுவாசத்தோடு தங்கள் வாழ்க்கையில் செமையாய் நடக்க கர்த்தர் இன்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர்கள் நல்லதாகவே ஆசீர்வதிக்கப்படும். என் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வல்லமையாய் தங்கள் பயணங்களை செய்ய, தங்கள் குடும்பங்களை நடத்த, ஜீவிதம் பண்ண, ஜெயமெடுக்க, ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தினாலே நிலைநிறுத்த ஒப்புக்கொள்கிறேன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். The name of Jesus. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்கோடு பிள்ளைகள் புறப்பட்டு சகல பலவீனங்கள் மாறி, சகல கண்ணீர் துடைக்கப்படும், அடிமைத்தனங்கள் முறியட்டும். விடுதலையின் ஆவியானவர் வெற்றியுள்ள ஜெயத்தை தார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இருக்கிறீர். உலகத்தில் இருக்கிறவர்களிலும் அநேகம் ஆயிரம் என்று பிள்ளைகள் தைரியமாய் தங்கள் பயணங்களை நடத்தட்டும். ஆசீர்வதித்து அபிஷேகத்தினாலே அனுப்பும். தோல்வியில் ஜெயம். என் ஆண்டவர் ரட்சிப்பில் பிள்ளைகள் கலிகூறப்படும். ஆசீர்வதிக்கும். மாலை பிள்ளைகள் வகுப்புகள், தொடர் ஜெபங்கள், அடுத்த ஆராதனை கூடுகை, மாலை நேரத்தில் ஆசீர்வாத கூட்டம் அத்தனை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கும். வழி நடத்தும். இன்றும் ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகமும் பாதுகாப்பும் ஜெயமும் உங்களோடு குடும்பத்தோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.